بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது, சரியானது அல்லாஹ்வின் வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களிலே எல்லா இடங்களிலும் எவ்வித அச்சமும் பயமுமின்றி பின்பற்றக்கூடிய வழிகாட்டல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா வழிமுறை என்றும், விடயங்களிலே கெட்டது மோசமானது மார்க்கத்தில் எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புகுத்தப்பட்டவைகளோ அவைகள் என்றும், அவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள், நூதன அனுஷ்டானங்கள், பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் ஒரு அடியானை நரகின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கூறியவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு வாரமும் நாம் ஒன்று கூடுகின்ற பொழுது அதற்கு முன்னால் இருக்கிற ஜும்மாவை செவிமடுத்தல் என்ற மிக முக்கியமான இபாதத்தையும் செய்து வருகிறோம். அந்த சந்தர்ப்பங்களில் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித்தரக்கூடிய பல செய்திகள் நம்மத்தியில் பகிரப்படுகின்றன, ஞாபகப்படுத்தப்படுகின்றன. அவற்றை கேட்டு நாமும் பின்பற்றி பிறருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆரம்ப உபதேசத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வாழ்வதற்கு நிறைய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார். பொருளாதாரம், ரிஸ்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனுக்கு வாழ்வதற்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற ஒரு விதம். அதே போன்று ஆரோக்கியம் என்பதும் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஏற்பாடுதான். இதே போன்று இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக பல நிறுவனங்களையும் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதே போன்று குடும்ப உறவுகள் என்ற ஒரு பகுதியினரையும், நண்பர்கள் என்ற பகுதியினரையும், இப்படி உலகத்தில் மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை இறைவன் செய்து வைத்திருக்கிறான். இப்படி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சிலருக்கு சொல்லலாம், எனக்கு குழந்தைகள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று சிலர் சொல்லுவார்கள். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், எனக்கு பிள்ளைகள், குழந்தைகள் இல்லை என்பார்கள். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு மாமா இருக்குது, அதே சாச்சா இல்லை என்பார்கள். இன்னும் சிலர், எனக்கு
இரண்டு பிரிவினரும் எனக்கு சொந்தக்காரர்களில் இல்லை என்பார்கள். இப்படி சில உறவுகள் சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஆனால் யாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு பெற்றோர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒன்றோ பெற்றோர்கள் உயிரோடு இருப்பார்கள், இல்லாவிட்டால் எங்கட உம்மாவும் பாப்பாவும் பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட எல்லோருக்கும் இருக்கின்ற மிக முக்கியமான உறவு பெற்றோர்கள். அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லித் தருகின்ற பொழுது அனைத்து கடமைகளையும் எடுத்து பார்த்தால் அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது செய்யப்பட வேண்டிய கடமைகள் தான். ஆனால் இஸ்லாம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை சொல்லுகின்ற பொழுது உயிரோடு இருக்கின்ற பொழுது எப்படி உபகாரம் செய்ய வேண்டும், எங்கட பெற்றோர்கள் மரணித்தால் எப்படி உபகாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் பல போதனைகளை சொல்லித் தந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே எங்கட பெற்றோர்கள் உயிரோடு இருந்தாலும் அவர்கள் மரணித்தாலும் நாங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு உபகாரம் செய்வது எங்கட கடமை என்பதனையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தலைப்பு தொடர்பாக ஏன் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால், காலம் செல்ல செல்ல நவீனம் வளர பல வேலை வெட்டிகள் எங்களுக்கு அதிகரிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை பற்றி சிந்திப்பது அல்லது ஞாபகப்படுத்துவதை விட்டும் தூரமாக கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. உதாரணமாக இளம் சிறார்கள் அவர்கள் கல்வி நடவடிக்கைகள் என்று செல்கின்ற பொழுது நண்பர்கள் வட்டாரம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது, பெற்றோர்களை விட்டும் தூரமாகிறார்கள். வாலிபர்கள் அவர்கள் தொழில் என்ற பொருளாதாரத்தை திரட்ட செல்லுகின்ற பொழுது பெற்றோர்களை சில வேளை மறந்து விடுவார்கள் அல்லது அவர்களை பார்ப்பதை குறைத்து விடுவார்கள். இன்னும் ஒரு படித்தரம் மேலேறி திருமணம் முடித்து விட்டால் அவர்களுக்கென்று குடும்பம் பிள்ளைகள் வந்து வருகின்ற பொழுது எங்கட பிள்ளைகளுக்கே எங்களுக்கு நேரம் செலவழிக்க டைம் இல்ல, நாங்க எப்படி பெற்றோர்களுக்கு நேரம் செலவழிப்பது என்று யோசிக்க கூடியவர்களும் இல்லாமல் இல்லை. இப்படி பெற்றோர்கள் பற்றிய அந்த சிந்தனையும் பெற்றோர்கள் பற்றிய அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டிய அந்த பகுதியையும் நாங்கள் இயல்பாக மறந்து வருகிறோம் அல்லது எம்மத்தியில் மறக்கடிக்கப்படுகிறது. அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறோம் என்றால், நாங்கள் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால், நாங்கள் புத்தியோடு நல்ல சிந்தனையோடு நல்ல விளக்கத்தோடு நல்ல பொருளாதாரத்தோடு இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம் என்றால் முதலாவது காரணம் அல்லாஹ், அடுத்தது எங்கட பெற்றோர்கள் தான். நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் நிலைத்தால் எங்களுடைய நரம்பை துண்டிக்கலாம், கரங்களை கால்களை உடைக்கலாம். ஆனால் ஒரு நாளும் அப்படி அவங்க செய்யல. எங்களுக்கு காய்ச்சல் வந்தாலும் அவர்கள் அதை பற்றி தீவிரமாக யோசித்து குணப்படுத்துவதற்கு முயற்சிக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். நாங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு முதலாவது காரணம் அல்லாஹ், அடுத்தது பெற்றோர்கள். அதனாலதான் இஸ்லாம் பெற்றோர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுகிறதை பார்க்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்து நிசாவில் சொல்லுகின்ற பொழுது வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க வேண்டாம். இந்த அல்லாஹ் பற்றி சொல்லி போட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களோட பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்க, உங்களோட உம்மா அப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தில் வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வை தவிர வேற ஒருத்தரையும் வணங்கப்படாது. அதன் பின்னால் அடுத்ததாக சொல்லுகிறான் வபில் வாலிதைனி இஹ்சானா,
உங்களோட பெற்றோர்களுடைய விடயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அந்த அளவு அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவப்படுத்தி பேசப்படக்கூடிய உறவு பெற்றோர்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோடு எப்படி நடக்கிறோம்? பெற்றோர்கள் மரணித்தால் ஒரு 3 நாளைக்கு யோசிக்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு வருஷம் பெற்றோர்களை நாங்கள் நினைவு வைத்து துவா கேட்கிறோம். எங்கட பெற்றோர்கள் மௌத்தாய் 5-10 வருடங்கள் கழிந்த பின்னால் எங்கட பெற்றோர்களுக்கு நாங்க தொடர்ந்து துவா செய்கிறோமா என்பதை நாங்க ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு நாங்க எப்படி உபகாரம் செய்கிறோம்? சில வேளை நாங்க இப்படி யோசிக்கிறோம், அதாவது நாங்க பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை பெற்றோர்களுக்கு கொடுத்துட்டா அது எங்கட உபகாரத்துல பெரிய ஒரு பங்குண்டு. ஆனா சில பெற்றோர்கள் எங்கட புள்ள எங்களோடு வந்து கதைக்க மாட்டாங்களான்னு யோசிக்கக்கூடிய பல பெற்றோர்களும் இல்லாமல் இல்லை. என்ற மகன் கொஞ்ச நேரம் என்ற கையை பிடிச்சி பேச மாட்டாங்களா என்று யோசிக்கக்கூடிய பல முதியவர்களும் இல்லாமல் இல்லை. பல தாய்மார்கள் மகன் அல்லது மகள் என்னோட வந்து இருந்து பேசுறதை கொண்டு ஆனந்தம் அடையக்கூடிய பல தாய்மார்களும் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை. பொருளாதாரத்தை கொடுத்துட்டா மட்டும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து விட்டோம் என்று யோசிக்கிற நாங்கள் அவர்களோடு இருந்து உறவாடின நேரங்கள் எவ்வளவு? அவர்களுடைய சுகம் விசாரித்து அவர்களோ பக்கத்தில் இருந்து கொண்ட அந்த நேரங்கள் எவ்வளவு? நாங்க சின்ன வயசில் இருக்கும் பொழுது பெற்றோர்களை முத்தமிடுவோம், அதிகமாக முத்தமிடுவோம். ஒரு பயணம் போறண்டாலும் முத்தமிட்டு செல்வோம். ஆனால் அதுவும் இப்பொழுது குறைவு. ஆனால் எங்கட பெற்றோர்கள் வயோதிபத்தை அடைந்த பின்னால், நாங்களும் திருமணம் முடிச்சு எங்கட பிள்ளைகளும் வந்த பின்னால் எங்கட பெற்றோர்களை நாங்க எத்தனை விடுத்தம் முத்தமிட்டு இருக்கிறோம் என்பது நாங்க ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா பொருளாதாரம் என்ற அடிப்படையில் உபகாரம் செய்வது மாத்திரம் இஸ்லாம் சொல்லித்தரல. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பது. இப்படிப்பட்ட விஷயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நாங்கள் எமக்குள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் மிக பெரும் பாவத்தை சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள். மிக பெரும் பாவம் அதில் ஒன்றா சொன்னார்கள் அல் இஸ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வினை வைப்பது. அடுத்ததாக சொன்னார்கள் வௌகூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை உதாசீனம் செய்வது, அவர்களை நோவினைப்படுத்துவது மிக பெரும் பாவம். ஆனா நாங்க சர்வசாதாரணமாக இருக்கிறோம். பெற்றோர்களுடைய விடயத்தில் அவர்களை உதாசீனம் செய்வது, அவர்களுடைய பேச்சை மறுப்பது, அல்லது அவர்களுக்கு வெட்டி பேசுவது, அவர்களை தட்டி கழிப்பது, இப்படிப்பட்ட விடயங்களில் நாங்க எப்படி இருக்கிறோம்? மிக பெரும் பாவம். வாலிபர்கள் அவர்கள் மன வலிமையோடு இருப்பார்கள், பொருளாதார வலிமையோடு இருப்பார்கள், சிந்திக்கக்கூடிய ஆற்றலோடு இருப்பார்கள். இவ்வளவு ஆற்றலுக்கும் மனவலிக்குமே காரணம் முதலாவது அல்லாஹ், அடுத்தது எங்கட உம்மாவும் பாப்பாவும் என்பதை மறந்து விட்டார். பெற்றோர்கள் என்பவர்கள் அவர்கள் மதிப்பதற்கும் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கும் இருக்கும் முக்கியமான உறவு. பெற்றோர்களோடு நல்ல முறையில் உபகாரம் செய்தவன், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடப்பவன் எப்பொழுதும் இன்னொரு மனிதனை நோவினைப்படுத்த மாட்டான். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடப்பவன் எப்பொழுதும் வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டான். பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் இருப்பவன் அயல் வீட்டார்களை நோவினைப்படுத்த மாட்டான். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடப்பவன் நண்பர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டான். அதுதான் அடிப்படை. அதனாலதான் உம்மா பாப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் பயிற்சி அளிக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்றாலும் முதலாவது நாங்கள் பெற்றோர்களோடு நல்லவங்களாக இருக்கணும். சமூகத்தில் நிச்சயம் நல்லவராக வருவார், நிச்சயமாக உறவுகளோடு நல்ல முறையில் பழகுவார். நாங்க யோசிக்கிறோம், பெற்றோர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்யணும் என்றால் நாங்க அவங்களுக்கு பொருளாதாரத்தையோ அல்லது அவங்களோட கேட்ட விஷயங்களை செய்து கொடுத்தால் போதும். அன்பான உறவுகளே, நாங்க இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்வதும்
பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரம் தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், மினல் கபாயிர், பாவங்களில் மிக பெரும் பாவத்தை சொல்கின்ற பொழுது ஒரு மனிதன் அவனுடைய பெற்றோருக்கு ஏசுவது மிக பெரும் பாவம் என்றார். அப்ப அந்த நேரத்தில் சஹாபா தோழர்கள் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பிள்ளைகள் அவங்களோட பெற்றோர்களுக்கு ஏசுவாங்களா என்று கேட்டார்கள். ஏன்னா சஹாபாக்கள் அந்த விஷயத்தில் தூய்மையாக இருந்தார்கள். பிள்ளைகள் உம்மா அப்பமாருக்கு ஏசுவாங்களா? ஆனா எங்கட உறவுகள் இப்பொழுது சமகாலம் உம்மா அப்பமார பேச்ச தட்டி ஏசிட்டு போறது, உம்மா அப்பமாரு கை நீட்டுறது, பெற்றோர்களை உதாசீனம் செய்வது சர்வசாதாரணம். பெற்றோர்கள் ஒன்றை சொன்னால் அதற்கு மாற்றமாக பேசுவது, அவர்கள் ஏதோ ஆலோசனை சொன்னால் அவருடைய ஆலோசனையை தூக்கி வீசுவது. ஆனால் சஹாபா தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஏசுவார்களா என்று கேட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல, ஒரு மனிதர் இன்னொரு மனிதனோடு சண்டை பிடிக்கின்ற பொழுது அவர் அடுத்த மனிதனுடைய தந்தைக்கோ பெற்றோருக்கு ஏசுவார், திருப்பி அவர் இவருடைய பெற்றோருக்கு ஏசுவார். இதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்தோர்களே, நாங்க இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது, நாங்க இந்த உலகத்தில் மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கின்ற பொழுது, நாங்க இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது போதை வஸ்து பாவனைகளை ஈடுபடுகிறோம் என்றால் அல்லது வியாபாரம் செய்கிறோம் என்றால், பாவமான காரியங்களில் ஈடுபட்டு சமூகத்துக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் என்றால் முதலாவது என்ன சொல்லுவாங்க? பெற்றோர்களுக்கு தான் மக்கள் ஏசுவார்கள். ஒழுங்கா வளர்க்க தெரியா, பெற்றோர்கள் ஒழுங்கா வளர்க்கல்ல, அப்படி என்று பெற்றோர்களுக்கு திட்டு வாங்கி கொடுக்கிற நிலைமையில் எங்களுடைய சமூகத்தில் சிலர் இல்லாமல் இல்லை. அப்ப நாங்க இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்வது என்பது பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரம். நாங்க இந்த உலகத்தில் மற்றவனுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்கிறது என்பது பெற்றோருக்கு செய்கிற உபகாரம். நாங்க இந்த உலகத்தில் மற்றவருடைய சொத்துக்களை அபகரிக்காமல் வாழ்வது என்பது பெற்றோருக்கு செய்கிற உபகாரம். இப்படி நிறைய விடயங்களை சொல்லலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து யுத்தத்துக்கு அனுமதி கேட்கிறார்கள், ஜிஹாதுக்கு அனுமதி கேட்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, அஹய்யுன் வாலிதாக், உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். அந்த நேரத்தில் ஆம், அப்படி என்றால் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், ஜிஹாதை விட மேலான நன்மையை பெற்று தரும். அந்த அளவு முக்கியத்துவப்படுத்தி சொன்னார். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது அந்த அளவு முக்கியத்துவப்படுத்தி சொன்னார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபி தோழர் வந்து, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்டார்கள். முதலாவது தொழுகை அதன் நேரத்துக்கு தொழுவது என்று சொன்னார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ்? அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்றார்கள். எங்கட உம்மா வாப்பாவுடைய விஷயத்தில் நாங்க எப்படி நடக்கிறோம்? சிலர் இப்படி யோசிப்பார்கள், பெருநாள் தினம் வருகின்ற பொழுது அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஏதோ ஒரு உதவித்தொகைகளை கொடுத்து அவர்களை முசாபா செய்யக்கூடிய, வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது இரு தடவை பெற்றோர்களை சந்திக்கக்கூடிய உறவுகளும் இல்லாமல் இல்லை. அன்பார்ந்த உறவுகளே, இந்த உலகத்தில் நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்றால் பெற்றோர்களுக்கு நல்லவர்களாக இருந்து பாருங்கள், நிச்சயம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நல்வழிப்படுத்துவார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது 3 பிரிவினருடைய துஆக்கள் தட்டப்பட மாட்டாது என்றார்கள். 3 பிரிவினருடைய துஆக்கள் தட்டப்பட மாட்டாது என்றார்கள். அதில் ஒரு பிரிவினராக தஅவத்துல் வாலிதி லிவலதிஹா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற துஆ என்றார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற துஆ, கையேந்தி துஆ கேட்கிறது ஒரு பக்கம், அவர்களை மனதால் சந்தோஷப்படுத்துவதே அவர்களுடைய துஆ தான். ஒவ்வொரு கட்டத்திலும் வரும். ஒருவன் தொழில் செய்கிறான் என்றால் ஒரு கட்டத்தில் தொழில் முக்கியத்துவப்படுத்தப்படுதா, பெற்றோரா என்று யோசிக்கின்ற பொழுது பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். கல்வி கற்கக்கூடிய நிலை என்றால், கல்வி கற்பதற்கு பெற்றோர்கள் இடைஞ்சலாக இருந்தால் கல்வி கற்பதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும்.
இப்படி எந்த விடயத்தை செய்தாலும் பெற்றோர்கள் குறுக்காக வந்தால் பெற்றோர்களை முற்படுத்தி பாருங்கள், அவர்களுடைய அந்த சந்தோஷம் எங்களுக்கு துஆ, எங்களுடைய நல்வாழ்க்கைக்கு துஆ, எங்களுடைய பொருளாதார விருத்திக்காக வேண்டிய அது ஒரு துஆ. அல்லாஹ்விடத்தில் தட்டப்பட மாட்டாது என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொன்னது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்கிற துஆ. இந்த விடயத்தில் நாம் எவ்வளவு கவனமாகவும் கரிசனையாகவும் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் மிம்பர் மேடையில் ஏறி 3 முறை அல்லாஹும்ம ஆமீன் அல்லாஹும்ம ஆமீன் அல்லாஹும்ம ஆமீன் என்றார். அதன் பின்னால் சஹாபா தோழர்களை பார்த்து ரகிம அன்ஃபு ரகிம அன்ஃபு, அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவருடைய பெற்றோரை வயோதிப பருவத்தில் ஒருவர் அல்லது இருவரும் வயோதிப பருவத்தில் இருந்து அவர்களை கொண்டு யார் சொர்க்கம் போகவில்லையோ அவன் நஷ்டவாளி என்றார். சொர்க்கம் போகிறதுக்கான வழி பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. ஒரு கட்டத்தில் யோசிக்கிறோம், அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் சமூகத்தில் பேசப்படக்கூடிய விஷயம், இப்படி பேசக்கூடாது என்பதற்காக அடையாளப்படுத்துகிறேன். நல்ல முறையில் வாழ்வார்கள், சொத்துக்களோடு இருப்பார்கள், ஆனால் பெற்றோர்களை உபகாரம் செய்வார்கள், அவருடைய பொருளாதாரத்தை கொடுப்பார்கள், தேவைகளை நிறைவேற்றி வைப்பார்கள். சில கட்டத்தில் சில பிள்ளைகள் பேசுவார்கள், என் உம்மாவும் வாப்பாவும் பிள்ளை விட்டுட்ட, எதுல தெரியுமா, சொத்துக்களை பிரித்து கொடுக்கறதுல தங்கச்சிக்கும் தாத்தாக்கும் கொடுத்துட்டு எனக்கு தரல. இப்படி கவலையை பேசக்கூடியவர்களும் இந்த சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அநியாயம் செஞ்சிட்டேன் என் உம்மா வாப்பா, பரவாயில்லாது நலவா போட்டுமா, நான் அநியாயம் செஞ்சிட்ட. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, ஏன் நீங்க பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும், ஏன் நீங்க பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தணும், இதற்கான விடையை சொல்கின்ற பொழுது உங்களை நல்ல முறையில வளர்த்ததற்காக வேண்டி அல்ல, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும் எங்களை நல்லா படிச்ச வச்சதுக்காக அல்ல, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும் பாப்பாட பிசினஸ் எனக்கு காட்டி தந்ததற்காக அல்ல, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும் பெற்றோருடைய சொத்துக்கள் எனக்கு தந்ததற்காக அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும் எங்களை பெற்றதற்காக மட்டும், எங்களை பெற்றதற்காகத்தான் உபகாரம் செய்யணும். அல்லாஹ் இப்படி உபதேசிக்கிறான். கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை சுமந்து இன்பங்களை அனுபவிக்காமல் துன்பத்தையும் இன்பமாக ரசித்து நினைத்தபடி உணவு உட்கொள்ள முடியாமல் பெற்றோர்கள் ஆகினவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தியாகம். அந்த சுமந்ததற்காக மட்டும்தான் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தணும். அப்படி என்றால் இந்த உலகத்துல பெற்றெடுக்கப்பட்ட அனைத்து பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது தலையாய கடமை. அவர்களுக்கு நன்றி மறப்பாமல் இருப்பது எங்கட கடமை, பெற்றதற்காக மாத்திரம். அல்லாஹ் தஆலா சிம்பிளான ஒரு பதிலை சொல்லுகிறத பார்க்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, எங்கட உம்மா வாப்பா உயிரோடு இருந்தால் நாம் அவர்களோடு எப்படி நடக்கிறோம்? வாலிப உறவுகள் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய காலநிலையிலும் சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்கட பெற்றோர்களை பற்றி சிந்திக்க வேண்டும், எங்கட உம்மா வாப்பா சொல்லுகின்ற பேச்சை கேட்க வேண்டும். அவர்கள் நவீனம் வளர்ந்த பின்னால் பல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய உயிருள்ளவர்களும் ஆலோசனை சொல்லுவார்கள், உயிரற்ற இணையதளங்களும் ஆலோசனை சொல்வார்கள். ஆனால் பெற்றோர்களின் ஆலோசனையை தட்டி கழிக்க கூடாது. சில நேரம் அது எங்களுக்கு பத்துவாவாக மாறிடும், எங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பத்துவாவாக மாறிடும், எங்களுடைய பொருளாதாரத்தின் விருத்திக்கு ஒரு பத்துவாவாக மாறிடும். ஆகவே உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய எதிர்காலம் நல்ல வழியில் இருக்க வேண்டும் என்றால்
எங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் எங்கட உம்மா வாப்பாக்கோட நாங்க எப்படி நடக்கிறோம் என்பது மிக முக்கியமான விடயம். எங்க உம்மா வாப்பாவோடு நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் பேசுகிறோம், அவர்களுடைய பேச்சை எத்தனை விடுத்தம் நாங்கள் செவிமெடுக்கிறோம், அவர்களுடைய மனக்கவலைகளை எத்தனை விடுத்தம் நாங்கள் உள்வாங்குகிறோம், அவர்களுக்கு நாங்கள் எத்தனை விடுத்தம் ஒத்தனம் கொடுக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களை கொண்டு யார் சொர்க்கம் போகலையோ அவன் நஷ்டவாளி, அவன் நஷ்டவாளி, அவன் நஷ்டவாளி என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் மறக்க கூடாத, நாம் உதாசீனம் செய்யக்கூடாத, எக்கட்டத்திலும் மனது நோகும்படி ஒரு செய்கினை கூட செய்யக்கூடாத உறவு பெற்றோர்கள் என்பதை இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு போதனையாக எமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைய பயிற்சி கிடைக்கும், அவர்களுடைய துஆ பிரார்த்தனை கிடைக்கும், அவர்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த அங்கீகாரம் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும், செம்மைப்படுத்தும், செழிப்பானதாக மாற்றும் என்பது அது வஹீயின் படிப்பினை. எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன உபகாரம் செய்யணும் என்று நாங்க தான் கண்டுபிடிக்கணும். அது நாங்க தான் அவர்களுடைய தேவைகளை இனங்காணணும். குறைஞ்சபட்சம் அவங்களோடு இருந்து குதூகலமாக பேசுவதே அவர்களுக்கு சேர உபகாரம். சில நேரம் சகோதரர்களாக இருப்பார்கள், பெற்றோர்களோட நல்ல முறையில் அவங்களுக்கு உபகாரம் செய்யல, எனக்கிட்ட சல்லி இல்லை, பொருளாதாரம் இல்லை, அது நானே ஐக்கிறேன், நானே பார்த்துக்கொள்ளட்டும். உனக்கிட்ட பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் கொஞ்ச நேரம் அவர்களோடு இருந்து கலைத்து அவர்களுக்கு உபகாரம் செய்யலாம். அவர்களுக்கு ஏதாவது எங்கு சரி செல்லுவதற்கு தேவை இருந்தால் அதை நிறைவேற்றி வைக்கலாம். பொருளாதாரத்தில் செய்ய முடியாத நிறைய உபகாரத்தை எடுத்து அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யலாம் அல்லவா? இப்படி நாங்கள் பெற்றோர்களை மதிக்கின்ற, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கின்றவர்களாக இருப்பதற்கு பழகிக்கொள்வதோடு, இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் நீங்க எப்படி நடக்கணும் என்று சொன்னதை போல எங்கட பெற்றோர்கள் மரணித்தால் அவர்களுக்கு நாங்க எப்படி உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் இஸ்லாம் பல போதனைகளை சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அதில் ஒன்று, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விடயங்களை தவிர அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும். அதில் ஒன்று வலதுன் சாலிஹ், நாங்க சாலிகான பிள்ளை பெற்றோர்களுக்கு கேட்கிற துவா அவர்களுக்கு போய் சேரும். எங்கட உம்மா அல்லது வாப்பா மரணித்திருந்தால் நாங்க அவர்களுக்காக வேண்டி எங்கட மௌத்து வரைக்கும் துவா கேட்பது எங்கட கடமை. அவர்கள் எங்களுக்கு செஞ்ச சேவைகளுக்காக, எங்களை நல்வழிப்படுத்தியதற்காக, எங்களை பக்குவமாக பெற்றெடுத்து வளர்த்ததற்காக, எங்களுக்கு சீரான பாதையை காட்டினதற்காக எங்கட மௌத்து வரைக்கும் அவங்களுக்கு துவா செய்வது எங்கட கடமை. சில நேரம் நாங்க வயோதிபத்தை அடைஞ்சிட்டா நாங்க பெற்றோர்களை யோசிக்க மாட்டோம், எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் துவா கேட்க மாட்டாங்களா என்று யோசிப்போம். எங்கட பெற்றோர்களை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நாங்கள் துவா கேட்கின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவான் என்பதை மறந்துவிடக் கூடாது. பெற்றோர்கள் மரணித்தால் அவர்களுக்கு சேர உபகாரங்களாக இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய இன்னும் ஒரு உபகாரம், அவருடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். அவர்களுடைய உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். எங்கட சமூகத்தில் எப்படி என்றால், தாயோ அல்லது தந்தையோ மரணித்தால் அவங்களோட குடும்பத்தை விட்டு தூரமாகும். தாய் இருந்தா தாயுடைய குடும்பத்தோடு மட்டும் இருக்கிறோம், 2 பேருமே இல்லாட்டி 2 பேரோட குடும்பத்தை விட்டு தூரமாகும். இப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த உறவு முறைகள் தெரியாத சமூகம் உருவாக்கப்படுகிறது. உறவு முறைகள் தெரியாத சமூகம் உருவாக்கப்படுகிறது. பெற்றோர்கள் மரணித்தால் அவங்களோட உறவுகளை தேடி கண்டறிந்து அவர்களோடு பேசுவது, அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அவர்களோடு உறவாடுவது பெற்றோர்கள் மரணித்தால் அவங்களுக்கு செய்கிற உபகாரம். இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் ஒரு உபகாரத்தை செய்கின்ற பொழுது, பெற்றோர்கள் மரணித்தால் அவங்களுக்கு செய்கிற உபகாரமாக அவங்களோட நண்பர்களை இனங்காண வேண்டும்.
அவர்களுடைய நண்பர்களை இனங்காண வேண்டும். அந்த நண்பர்களை இனங்கண்டு அவர்களோடு பேசுவது, அவர்களோடு பழகுவது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு உபகாரம் செய்வது எங்கட பெற்றோர்கள் மரணித்தால் அவங்களுக்கு செய்கிற உபகாரத்தில் ஒன்றாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, நாங்க எங்கட பெற்றோர்கள் மரணிக்கின்ற பொழுது உறவுகளை மறந்து விடுகிறோம், நண்பர்களை மறந்து விடுகிறோம், அவர்களை கொஞ்ச காலத்துக்கு துவா கேட்கிறோம், அல்லது பெருநாள் தினம் வந்து விட்டால் கபரடிக்கு போய் பிரார்த்திப்போம். ஆனால் நாங்க ஒவ்வொரு கணமும் வாழ்கின்ற பொழுது எங்கட பெற்றோர்களை நினைத்து அவர்களுக்காக துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய போதனை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படி எங்கட உம்மா அப்பா இரக்கம் காட்டினாங்களோ அந்த மாதிரி யா அல்லாஹ் அவங்களுக்கு இரக்கம் காட்டுன்னு துஆவையே சொல்லித் தருகிறத பார்க்கிறோம். துஆவையே சொல்லித் தருகிறத பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் நாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, நாங்க இளமையில் இருக்கும் பொழுது, நாங்க வாலிபத்தில் இருக்கும் பொழுது எங்கட உம்மா அப்பாமார் எங்களை எப்படி சிந்தித்தார்கள், எப்படி வளர்த்தார்கள், எப்படி அவர்கள் எங்களை பக்குவப்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள், இதை பற்றி சிந்தித்தால் நிச்சயம் நாங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யாமல் இருக்க மாட்டோம். நிச்சயம் பெற்றோர்களை நோவினைப்படுத்த மாட்டோம். பெற்றோர்களுடைய அங்கீகாரத்துக்கும் அவர்களுடைய ஆலோசனையும் தட்டி கழிக்க மாட்டோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், கடைசியாக இந்த உலகத்தில் நாம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த உலகத்தில் எங்களுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த சமூகமாக வாழ்கின்ற பொழுது ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். மதுபானம், விபச்சாரம், கொலை, கொள்ளை, போதை வஸ்து, இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். நிறைய செயற்பாடுகளை செய்கிறோம், நிறைய திட்டங்களை அமுல்படுத்துகிறோம். இப்படி சமூக விரோத செயல்கள் அற்ற ஒரு சிறந்த சமூகம் உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றால், நாங்க ஒவ்வொருவரும் எங்கட பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு எப்படி உபகாரம் செய்கிறோம், எங்கட பெற்றோர்கள் மரணித்தால் அவர்களுக்கு நாங்க எப்படி உபகாரம் செய்கிறோம், இதை சீர் செய்கின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹ் தஆலா எங்களுடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்வான், எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பான், எங்களுடைய சமூகத்தை சிறந்த சமூகமாக உருவாக்குவான். அவர்களுடைய அங்கீகாரமும் அவர்களுடைய துஆவும் எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையையும் எதிர்கால வாழ்க்கையும் நிச்சயம் செம்மைப்படுத்துவான். அன்பார்ந்த சகோதரர்களே, நிச்சயம் நாங்கள் பெற்றோர்களை உதாசீனம் செய்யாதவர்களாக, பெற்றோர்களுடைய மனதை நோவினைப்படுத்தாதவர்களாக, அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக நல்ல சமூகமாக உருவாக வேண்டும். வாலிபர்களே, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கை நீட்டி அடித்திருந்தால், உங்களுடைய பெற்றோர்களுடைய மனநோகும்படி நடந்திருந்தால் அவர்களை உடனே அணுகிச் செல்லுங்கள். உங்களுடைய பலத்தை தூக்கி வீசுங்கள், அவர்களிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், கட்டி அணைத்து முத்தமிடுங்கள். இதன் பின்னால் ஒரு நாளும் நான் உங்களுடைய மனதை நோகினைப்படுத்த மாட்டேன் என்று அவர்களுக்கு தைரியமாக சொல்லுங்கள். அவர்கள் கேட்கிற துஆ எங்களை நல்வழிப்படுத்தும், எங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்தும். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்மை உருவாக்கி இந்த இடத்தில் எப்படி நாங்கள் ஒன்றாக இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சொர்க்கத்தில் நபிமார்களோடு, முத்தகீங்களோடு, சுஹதாக்களோடு, சாலிகான மக்களோடு வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லிஜமீஇல் முஸ்லிமீன்.